சாப்பிட்டாச்சா? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை, இனிமே தான் சாப்பிடணும். எப்பயுமே 5 மணிக்கு மேலே டீ காஃபி. காலை 6 மணிக்கு மேலே, சாயந்தரம் வந்து 5 மணிக்கு மேலே. நீங்கள் சாப்பிட்டாச்சா? சொல்லுங்க. டைம் இருங்க, 5:20. இப்போ இங்கே மழை இல்லை. ஊத்தங்கரை செய்தி பார்த்தானா? எப்பயுமே பெய்யாத மழை நைட் பெஞ்ச மழை ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை. எல்லாம் அங்கங்கே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி மழை. இங்கே வந்து இன்றைக்கி தான் நான் மழை இல்லை, நைட்டுலாம் சரியான மழை. ஏற்கனவே மழை பெஞ்சு எல்லாம் ஏரி குட்டையெல்லாம் தண்ணி ரம்பிட்டு இருந்துச்சு. மழை அதிகமாக பெஞ்சதுனால இப்போ வந்து தண்ணி அதிகமாக வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்டெல்லாம் தண்ணி, நீங்கள் செய்தியில் பார்த்தீங்கன்னா தெரியும். கரை உடையிலனால மேவி தண்ணி அதிகம். ஆமாம், தண்ணி வந்துச்சாமா. இங்கே வராது தண்ணி, எங்களுக்கு வராது. ஊத்தங்கரை எங்கெங்கே பள்ளமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டெல்லாம் தண்ணி. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, திருவண்ணாமலை போகிற வழி, திருப்பத்தூர் போகிற வழியெல்லாம் பஸ் போகாது. சொல்லுங்க. இல்லைங்க, ஆவாதெல்லாம் சேர்த்து வர வச்சுக்கலாம். அக்கா, அங்கு இப்போதான் மழை அதிகம். மதியம். எங்கே உங்கள் ஊருக்கா சாலினி? இங்கே வந்து மழை இல்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் நைட்டுக்கு மழை வர மாதிரி தான் இருக்குது, மேகம் அதிகமாக இருக்குது. ஓகே பாய் சொல்கிறாங்க. ஓகே பாய் சக்தி ப்ரோ, பாய். புதுசாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் டெய்லி லைவ் போடுறீங்களா சக்தி ப்ரோ? இல்லை ஏதாவது ஒரு நாளைக்கு தான்? ம், ஆமாம், ரோடு மேலே தண்ணி போச்சு, பார்த்தேன். மக்கள் நின்றாங்க, பார்த்தீங்களா செய்தியில்? ஓகே. சென்னையில் தான் மழை வெள்ளம், நாங்கள்லாம் பார்ப்போம். இன்னைக்கு எங்கள் ஊரையே பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. அவ்வளோ மழை ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை. எந்த வருஷம் பேஞ்சதோ. இந்த மாதிரி வந்து ஒரு 30-40 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மழை வந்து. அங்கே வந்து மழை இல்லைங்களா, வெயிலா? மாவட்டம் தான் அதிக மழை. சேலம், திருவண்ணாமலை, அப்புறம் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி. ஊத்தங்கரை மாவட்டம் கிடையாது, கிருஷ்ணகிரி. எங்கள் காட்டுக்கு கீழே ஆறு, 2 பக்கமும் அப்படியே தண்ணி பிடிச்சிக்கிட்டு போகுது. டேம் வந்து 5 கதவும் திறந்து விட்டுருக்குறாங்க. ஆனால் மழை இத்தனை வருஷமாக பெஞ்சு, ஆனால் இந்த அளவுக்கு எந்த வருஷமும் இல்லை. இல்லைன்னா ஆனால் ஃபஸ்ட்டே மழை பெஞ்சு இங்கெல்லாம் தண்ணி நிரம்பிடுச்சு. அதனால் வந்து இப்போ வெள்ளம் அதிகமாக